வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நடிகர் ராமராஜன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு அவர் பிறந்ததுலேருந்து 2026 இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் வரை முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமராஜன் அவர்கள் 1960 வருஷம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் குமரேசன் ராமையா. ஆரம்பத்தில் சினிமா தியேட்டரில் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துருக்காரு. அந்த ஆர்வம் தான் இவரை சென்னைக்கு வரவழைச்சது. முதல்ல சினிமாவில் உதவி இயக்குனராக வேலைக்கு சேர்றாரு. அதுக்கப்புறமா 1985 மண்ணுக்கேத்த பொண்ணு என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகிறாரு. 1986 வருஷத்தில் நம்ம ஊர் நல்ல ஊர் படத்தின் ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படத்தில் கருப்பு பெல்ட், வண்ண வண்ண சட்டைகள் என இவருக்கென ஒரு தனி ஸ்டைலையுமே உருவாக்குனாரு. 1989 ஜூன் மாதம் 16ஆம் தேதி வெளியான கரகாட்டக்காரன் ராமராஜனின் வாழ்க்கையே மாத்துச்சு. இளையராஜா அவர்களோட இசை, கவுண்டமணி செந்திலோட காமெடி, ராமராஜனின் யதார்த்தமான நடிப்பு என இந்த படம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடி மெகா ஹிட் ஆனது. அந்த காலத்தில் ரஜினி, கமல் படத்துக்கு நிகராக ராமராஜன் படங்கள் வசூல் செஞ்சது. மக்களின் நாயகன்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். அப்போது ரொம்பவும் பிரபலமாக இருந்த நடிகை நளினி அவர்களை 1987 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு அருணான்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தவங்க 2000வது வருஷத்தில் சில காரணங்களால் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. எம்ஜிஆர் மேலே மிகுந்த பற்று கொண்ட காரணத்தினால அதிமுகவில் இணைகிறாரு. 1998 வருஷத்தில் திருச்செந்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பியும் ஆகிறாரு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக அரசியலில் நீண்ட காலம் பயணித்தார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு 2024 சாமானியன் என்ற படத்தின் மூலம் மீண்டும் கதாநாயகனாக திரையில் தோன்றாரு. இப்போது 2026 வருஷத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் அதிமுகவிலிருந்து விலகி நடிகர் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வராரு. தளபதி விஜய் அவர்களின் கொள்கைகள் மற்றும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் வேகத்தை பாராட்டிய ராமராஜன் இந்த தேர்தலில் டிவிக்கு வெற்றிக்கு தனது பங்களிப்பை அளிச்சிட்டு வராரு. நீங்கள் ராமராஜன் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.